அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. இது பார்த்திங்கன்னா நம்ம பரமக்குடி சந்தையில் இருந்தன செம்பரியின் குட்டி மயிலம்பாடி. இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடியை பொறுத்தவரை மயிலம்பாடி பட்டண குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவில் பட்டண குட்டின்னா மயிலம்பாடி குட்டி தான் ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். வளர்ச்சி நல்ல வேகமான வளர்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் வளர்றதும் கொஞ்சம் அதாவது பண்ணையில் வளர்க்குறதுக்கு இந்த குட்டி நல்ல வேகமான வளர்ச்சியை கொடுக்கும். கறி எடையும் நல்லா நிற்கும். குட்டியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நல்லா பார்க்க தோரணையாக இருக்கும். நோம்புக்குன்னா இப்படி குட்டிகள் வாங்கி வளர்த்தோம்னா நல்ல விலைக்கு விற்கலாம். இந்த ஏரியா பொறுத்தளவில் ஒரு குட்டி ஒன்றா 40 கிலோ 50 கிலோவுக்கு அளவுக்கு கூட நம்ம தீவனங்கள் முறையில் சரியாக பயன்படுத்தினா அந்த குட்டி நல்ல எடை நிற்கும். மயிலம்பாடி குட்டிகள் இதெல்லாமே நல்லா உண்டாகி வர்றதும் வேகமான வளர்ச்சியாக இருக்கும். ஒரு 3-4 மாதத்துலேயே நம்ம போட்ட ஃபில்பிட்டரில் எடுத்துடலாம். அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம குட்டி தான். இந்த குட்டினா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிடா குட்டி தான். வளர்ப்புக்கு தான் லாஸ்ட்டில் தீர்ந்துச்சு சந்தையில். பரமக்குடி சந்தையை பொறுத்தவரை இந்த மாதிரி குட்டிகள் வாங்கணும் அப்படின்னா புதன்கிழமை ஒரு 5 மணிக்குனா பரமக்குடி சந்தையில் நிற்கணும். ரெண்டாக தான் அப்படி குட்டிகள்லாம் வாங்க முடியும். ஏன்னா முன்னாடினா பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் ஒரு 3 மணிக்கு தான் இறங்குச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா டயத்தில் கொஞ்சம் குட்டியை நைட்டே சந்தை நடந்துச்சு. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா புதன்கிழமை சாயந்தரம் ஒரு 9 மணியை போல் இறங்குச்சு. அப்புறம் அது வந்து அதே வந்து 8 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 5 மணிக்குனா குட்டி இறங்கிடுது. எட்டயபுரம் சந்தை மாதிரியே வேகமான ஒரு இதாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலத்தில் வந்து வளர்ப்புக்கு வாங்குறவங்க கொஞ்சம் காலத்தில் வந்தால் தான் வாங்க முடியும். ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு தென்காசி சைடு உள்ள ஒரு அண்ணன் 4 மணிக்கு கேட்டாப்புல எத்தனை மணிக்கு வந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாத்தூரில் ஒரு அண்ணன் 4 மணிக்கு கேட்டாப்புல. அந்த குட்டி நான் சாத்தூர் தான் போயிருக்கு. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி பக்கத்தில் வடகரை ஏரியாவுக்கு ஒரு 64 குட்டி அண்ணன் ஒருத்தர் தெரிஞ்சவர் தான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து வாங்கிட்டு போனாப்புல. வண்டினா வேறு நம்ம தான் பிடிச்சி கொடுத்து விட்டோம். நல்ல குட்டிகள்லாம் இறங்கும். கொஞ்சம் காலத்தில் வந்தால் கொஞ்சம் நல்ல குட்டிகள் வாங்கி எடுக்கலாம். குட்டிகளுடைய இது வந்து நல்லாயிருக்கும். மயிலம்பாடி குட்டியை பொறுத்தளவில் நல்லா வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. இந்த நேரத்தில் கொஞ்சம் அந்த காணைகள் நோய் வந்து சரியாயிருச்சு. சில இடங்கள்லாம் நல்ல அழுத்தமான குட்டிகள் அந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல குட்டியில் இறங்குச்சு. குட்டி இறக்கம் கம்மி, ஆனால் ரேட்டுகள் வந்து அதிகமான ரேட்டுகளாக இருந்துச்சு. எல்லாமே 14,500 13,000 அந்த மாதிரி இருந்துச்சு. போன வாரம் கொஞ்சம் வியாபாரிகள் ஃபுல்லாக குட்டி லேட்டாக கொண்டு வந்ததுனால விற்க முடியாதனால இந்த டைம் கொஞ்சம் காலத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, வேகமாகவும் இருந்துச்சு குட்டிகள் விற்பனை. எல்லாமே வளர்ப்புக்கு வந்து அதிகமான பேர் குட்டிகளை ஃபுல்லாக எடுத்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல விலைவாசிகளும் கொஞ்சம் கூடத்தான் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் குட்டிகள் அழுத்தமான குட்டிகள், ஏதாவது கறிக்கார குட்டிகளாக இருக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் வேகமான பார்த்திங்கன்னா நல்ல அழுத்தமான குட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒன்று 10,000 ரூபாய்க்கு தீர்ந்துச்சு. நல்லா கறிக்கு தான் இது பண்ண எடுத்துகிட்டு போனாங்க. இங்கே ஆவுடையார் ஏரியான்னு நினைக்கிறேன். இங்கே அறந்தாங்கி பக்கத்தில் அந்த குட்டியெல்லாம் போச்சு. நல்லா அழுத்தமான குட்டி. ஒரு குட்டி ஒன்று எப்படி போனாலும் 15-16 கிலோ இருக்கும். குட்டி நல்லா கையில் எல்லாம் ரெட்டை குடும்ப மாதிரி கையில் போட முடியாத குட்டிகள் எல்லாம் ஆட்டில் கிடந்த குட்டி தான். ஏன்னா நம்ம ஏரியா பொறுத்தவரை அந்த வளர்ப்பு குட்டிகள் அதிகமாக ஏன்னா இறங்காது. எல்லாமே ஆட்டில் இருந்து அப்படியே டேரெக்டாக கொண்டு வர குட்டிகளாக தான் இருக்கும். அதனால் வந்து நல்லா எடுத்து கொண்டு போய் ஆட்டுக்கு கொண்டு போகிறது நம்ம ஏரியாவில் வந்து கொண்டு போகலாம். எட்டயபுரம் வியாபாரிகள் வந்து இங்கேருந்து தான் வந்து மயிலம்பாடியை பொறுத்தவரை அதிகமாக இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் டேரெக்டாக அந்த ஏரியாவில் எடுக்கிறவங்க இங்கே வந்து எடுத்தோம்னா அதிகம் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் அதிக குட்டிகள் எடுக்கலாம். மயிலம்பாடியை பொறுத்தளவில் இங்கே நம்ம ஏரியாவில் பொட்டு குட்டிகள் அதிகமாக அண்ணன் ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல பொட்டு குட்டிகள் இறங்குமா அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. பொட்டு குட்டிகள் அதிகமாக அங்கிட்டு இறங்காது. ஃபுல்லாக மயிலம்பாடி தான் அதிகமாக இறங்கும். மயிலம்பாடி இந்த வெளிச்சி இப்படி குட்டிகள் தான் அதிகமாக இறங்கும். குட்டிகள் நல்லாயிருக்கும். குட்டிகளை பொறுத்தளவில் கொஞ்சம் நல்லா இதாகவும் இருக்கும். ஒன்றும் அதிகமான இதெல்லாம் இருக்காது. நோய் வாய்ப்பட்ட குட்டிகள் அதிகம் வராது. கொஞ்சம் நல்ல குட்டிகளாக வரும். தரமான குட்டிகளாக இருக்கும். பரமக்குடி சந்தையில் பொறுத்தவரை தரமான குட்டிகளாக இருக்கும். அதே மாதிரி அண்ணன் ஒருத்தர்னா குட்டிக்கு வந்து காசு இல்லை அப்படின்னு வச்சுட்டு அதிகமான குட்டிகள் வாங்கிட்டேன், ஆனால் இங்கே குட்டிக்கு 50 ரூபா கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. பரமக்குடி சந்தையை பொறுத்தவரை சந்தைக்குள்ளே வர 50, வெளியே போக 50. யாராக இருந்தாலும் சரி தான். வெளியில் போகிறதுக்கு ஒரு குட்டிக்கு 50 ரூபா கொடுக்கணும். உள்ளே வர்றதுக்கு ஒரு குட்டிக்கு 50 ரூபா கொடுத்தா உள்ளே வரும். நம்ம பரமக்குடி சந்தையில் அது ஒரு இதாக இருக்கும். இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், உங்களுக்கே தெரியும். நல்லா அழுத்தமான குட்டி. நம்ம ஐயா ஒருத்தர் தான் வச்சுருந்தாப்புல. அப்பாட்ட கூப்பிட்டு காமிச்சாப்புல குறைச்சி கேட்குறாங்க அப்படின்னு. கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்து இறக்குனாப்புல. அதனால் கொஞ்சம் இது நல்லா அது நம்ம பாப்பா சந்தையை பார்க்கணும் வந்தால் குட்டியை போய் பக்கத்தில் ரெண்டு பார்த்துக்கணும் நிற்கிறாங்க அவங்க. குட்டியை பார்த்தாவே தெரியும். நல்லா எல்லாமே இதில் கொஞ்சம் புருவ குட்டியும் கிடந்துச்சு. கிடா குட்டி புருவ குட்டி ரெண்டு கலந்து கிடந்ததுனால
கொஞ்சம் இது பண்ணலாம். ஆனால் கிடா குட்டிகள் மட்டும்தான் சந்தையை பொறுத்தவரை வேகமாக இருக்குது. புருவ குட்டிகள் அவ்வளோ வேகம் சொல்ல முடியாது. புருவ குட்டிகள் கிடந்தாவே அதை போய் யாரும் கேட்குறாங்கல்ல, அதனால் கிடா குட்டிகள் மட்டும் அதிகமான விலைவாசிகளாக இருக்குது. கிடாலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொம்பு கிடாய்கள், கறிக்கு தான் ஆகும். நல்லா வளர்ப்பு குட்டிகள் தான், நல்ல அழுத்தமான குட்டிகளாக கிடாயெல்லாம் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் முடியே கிடந்துச்சு. தீர்ந்த மாதிரி தெரில. லாஸ்ட்டில் அண்ணா ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாப்புல, அண்ணா விலை வச்சுருந்தாப்புல தீரலைன்னு வைக்கிறவருக்கு கிடந்துச்சு. அப்புறம் ஒரு 10 போல் பார்க்கும்போது இந்த குட்டி நின்றுச்சு. அப்புறம் எப்போ விற்றுச்சுன்னு தெரியல. ஒரு காலைல பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்குனா செம்பரிகள் எல்லாம் முடிஞ்சிடும், சந்தையும் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே வாங்கினா தான் உண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து வந்து வாங்கிக்கிறோம்.